தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு ஆரம்பமாகி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் 234 தொகுதிகளிலும் ஒரே கட்டமாக இன்று நடைபெறுகின்றது. 4023 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். 5.73 கோடி பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். இவர்களில் 14.59 லட்சம் பேர் முதன்முறை வாக்காளர்களாக பதிவாகியுள்ளனர். தமிழகம் முழுவதும் 33,211 இடங்களில் 75,064 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. தேர்தலுக்கான வாக்குப்பதிவு பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் நடைபெற்று வருகின்றது. அதேபோன்று மேற்கு வங்கத்திலும் இன்று தேர்தல் நடைபெறுகின்றது. தமிழகம் மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய இரு மாநிலங்களிலும் இன்று மாலை 6 மணிக்கு வாக்குப்பதிவு நிறைவடையும். தமிழக சட்டமன்ற தேர்தல் இன்று ஒரே கட்டமாக நடைபெறும் நிலையில் மேற்கு வங்கத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல்கள் 2 கட்டங்களாக நடைபெறுகின்றன. முதலாம் கட்டம் இன்று நடைபெறும் நிலையில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு ஏப்ரல் 29ஆம் தேதி நடைபெற உள்ளது. இரு மாநிலங்களினதும் வாக்கு எண்ணும் நடவடிக்கை மே மாதம் 4ஆம் தேதி இடம்பெறுகின்றது. தபால் மூல வாக்குப்பதிவுகள் ஏற்கனவே நிறைவடைந்துள்ளன. தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் நாம் தமிழர் என 4 முனை போட்டி நிலவுகின்றது. பாதுகாப்பு பணிகளுக்காக 1,47,00,000 போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பதற்றமான வாக்களிப்பு நிலையங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ள இடங்களில் துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவ படையினரும் தமிழ்நாடு சிறப்பு போலீஸ் படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் குடிநீர், கழிவறை, தடையற்ற மின்சாரம், அவசர மருத்துவம், கைப்பிடியுடன் கூடிய சாய்வு தளம், மாற்றுத்திறனாளிகளுக்கு சக்கர நாற்காலி, நிழல் பந்தல், வாக்காளர்களுக்கு உதவ தன்னார்வலர்கள் என அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. தமிழகம் முழுவதும் காலை முதலே மக்கள் நீண்ட வரிசையில் நின்று ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர். அதேபோன்று அரசியல் தலைவர்கள், சினிமா பிரபலங்களும் வரிசையில் நின்று வாக்களித்து வருகின்றனர். ஹலோ சார் 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 அண்ணாமலை அண்ணாமலை சார் சார் அண்ணாமலை இருந்துச்சு. ஏன்னா தேர்தல் நேரத்தில் எல்லா மக்கள் 100% வாக்களிப்பு என்று இருக்குது. அது உண்மையான டெமோக்ரஸின்னு நான் சொல்லுவேன். அது நிறைவேற்றத்துக்கு வந்தது மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா மக்கள் எங்கே இருந்தாலும் ஊருக்கு போய் அவங்க ஓட்டு எங்கே இருக்கோ அது ஓட்டு யாருக்கு ஓட்டு போடுறாங்கிறது முக்கியம் இல்லை, அவங்க ஓட்டு அளிக்கணும். ஏன்னா அதான் வாக்களிப்பு தான் மிக மிக அவசியம்.
நீங்க போங்க பேக் கொஞ்சம் வெளிய வாங்கம்மா கொஞ்சம் வெளிய விடுங்க நீங்க போங்க நீங்க போங்க அம்மா வெளிய விடுங்க சார் வெளிய தள்ளி வாங்கம்மா போய்ட்டு சாலை கேமரா மத்த யாரும் போகணும் finger sir finger sir finger என்னுடைய ஜனநாயக கடமையை நான் செஞ்சுட்டு வந்திருக்கேன். மற்றவர்களும் அதை செய்கிறார்கள் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறேன். மாற்றம் வந்துகிட்டே இருக்கும்.